என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மலரின் அப்பா அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் மணிகண்டன், மலரின் அப்பாவின் நண்பர். மலரின் அப்பாவும் மணிகண்டனும் ஒன்றாக தான் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தனர். ஆனால் அந்த வருமானம் மலரின் அப்பாவுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அவரது தங்கையின் திருமணத்தை நடத்த முடியாத நிலையில்தான் மணிகண்டன் தான் ஒரு டிரைவர் வேலை இருக்கிறது, என் வீட்டின் அருகில் தான் அந்த பங்களா இருக்கிறது, நீ வேண்டுமானால் முயற்சித்து பார், நானும் முயற்சிக்கிறேன், யாருக்கு கிடைத்தாலும் நல்லதுதான் என்று கூற மலரின் அப்பாவும் தொழிலதிபரான தாத்தா நீலகண்டனை வந்து சந்தித்து தன் குடும்ப சூழலை பற்றி கூறி வேலை கேட்க, வேலைனா தோட்ட வேலையா இருந்தா தூக்கி கொடுத்துடலாம்பா, ஆனா கார் டிரைவர் வேலை ரொம்ப பொறுப்பான வேலை, எங்களை பத்திரமா கூட்டிட்டு போகணும், பத்திரமா திருப்பி கொண்டு வரணும், அதனால சும்மா இந்த வேலையை எடுத்து கொடுக்க முடியாது, கார் நல்லா ஓட்ட தெரியணும், அதுக்காக நாங்க தேர்வு பண்ற டிரைவர்களுக்கு டெஸ்ட் வைப்போம், அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் டிரைவர் வேலை கிடைக்கும். இங்க இப்போ ஒரு 3 டிரைவர் வேலை இருக்கு, வீட்டுக்கு, ஆபீஸுக்கு, ஃபேக்டரிக்கு, அப்படி 3 டிரைவர் வேலை இருக்கு, நீ பாஸ் ஆனா அதுல ஏதாவது ஒரு வேலைய கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறேன் என்று கூறி தேர்வுக்கான நாளையும் நேரத்தையும் இடத்தையும் கூறி அனுப்பினார். தேர்வு நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேரில் மலரின் அப்பாவும் மணிகண்டனும் இருந்தனர். ஆனால் மிகவும் திறமையான கார் டிரைவரான 3 மட்டும்தான் வேலை கிடைத்தது. அதில் ஒன்று மலரின் அப்பா. மணிகண்டனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைத்ததும் தங்கையின் திருமணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வைத்தார் மலரின் அப்பா. வசதியான ஒரு வீட்டிற்கு தான் தங்கையை மருமகளாக அனுப்பி வைத்தார். வசதியான வீட்டு மருமகள் ஆனதும் அண்ணனையும் அம்மாவையும் மறந்துவிட்டாள் தங்கை. ஏதாவது ஒரு இடத்தில் அம்மாவையும் அண்ணனையும் நேருக்கு நேர் பார்க்க நேர்ந்தால் கூட அவர்கள் யாரோ நான் யாரோ என்பது போல் கண்டும் காணாமல் சென்று விடுவாள். மலரின் பாட்டியையும் அப்பாவையும் அம்மா என்றோ அண்ணன் என்றோ சொன்னால் அவளது குடும்பத்திற்கு அவமானமாம். அதை நேரடியாகவே அவள் ஒரு நாள் கூறிவிட, அதன் பிறகு பாட்டியும் சரி அப்பாவும் சரி அவளை கண்டு கொள்வதே இல்லை. ஆனாலும் பெற்ற மனம் அல்லவா, அந்த மனபாரத்திலேயே மலரின் பாட்டி நோயில் சிக்க அந்த நோய் அவரை கொன்றுவிட்டது. அதன் பிறகுதான் தூரத்து உறவினரான மலரின் அம்மாவை வரதட்சணை எதுவும் வாங்காமல் மணந்து கொண்டார் அப்பா. அந்த திருமணத்திற்கு கூட ஏதோ தூரத்து உறவு போல் வந்து சென்ற தங்கையை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. என்றும் அப்படிதான். மலரின் அப்பாவுக்கு எந்த விதத்திலும் மணிகண்டன் உறவு இல்லை என்றாலும் மிகவும் நெருங்கிய உறவினராக மலரின் வீட்டிற்கு வந்து செல்லும் ஒரே உயிர் என்றால் அது இவர்தான். மலரின் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் படுத்த பிறகு அவருக்கு ஒரு ஆறுதலாக ஓய்வு நேரங்களில் இங்கு வந்து செல்வார். பின் கேட் வழியாக வந்து செல்வதுதான் அவருக்கு வசதி. மலரின் வீடோடு ஒட்டி இருப்பது போல் அவரது வீடு இருந்தாலும் இடையில் ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. நண்பர் மணிகண்டனுக்கு பிள்ளைகள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. குறை என்று சொல்ல இருவருக்கும் எதுவும் இல்லை என்று கூறும் மருத்துவர்களால் ஏன் குழந்தை பிறக்கவில்லை என்று கூற முடியவில்லை. குறை இல்லை என்பதால் வேறு வழியில் குழந்தை பெற்றுக்கொள்ள மணிகண்டனுக்கும் மனைவிக்கும் விருப்பமும் இல்லை. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. லட்சங்கள் செலவாகும். அந்த காசு அவர்களிடம் இல்லை. குழந்தைகள் இல்லாததாலேயே நண்பனின் பிள்ளைகளான வெண்ணிலா, வெண்மலர் என்றால் மணிகண்டனுக்கு உயிர். இருவருக்கும் பிறந்த நாள் வரும்போது உடை எடுத்து வந்து கொடுப்பது அவரது வழக்கம். ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். நிறைய செய்யணும்னு ஆசையாதான் இருக்கு, ஆனா வசதி இல்ல என்று கூறும்போது அவரது விழிகள் நிறைந்துவிடும். மலர் ஜூஸ் கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கியவர், என்னம்மா நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா வியப்போடு கேட்டார். இல்ல அங்கிள், அந்த வேலை பிடிக்கல, வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, நாளையிலிருந்து வேலைக்கு போறேன் என்று கூறி சமாளித்தாள். அவரிடம் உண்மையை கூறி அவர் மனதை நோகடிக்க மலர் மட்டுமல்ல அவளது அப்பா அம்மாவும் விரும்பவில்லை. அதனாலேயே அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவர்கள் அவரிடம் எதுவும் கூறவில்லை. டேய், நிலா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி மலர் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்கவா உரிமையோடு கேட்டவர், இல்ல நிலாவுக்கு பார்த்து வச்ச மாதிரி ஏதாவது தூரத்து சொந்தத்துல மாப்பிள்ள ரெடியா இருக்காரா என்று கேட்டார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, ஆனா இப்பவே மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வேண்டாம், நிலா கல்யாணத்துக்கு பட்ட கடனை இன்னும் அடையலடா, அதை அடைச்சிட்டு இவளுக்கு ஏதாவது கொஞ்சம் நகை நட்ட சேர்த்து வச்சுட்டுதான் இவ கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். டேய், அதுக்கு அவசியமே இல்லடா, நீங்க சரின்னு சொன்னா மலரை என்னுடைய தம்பி பையனுக்கே கட்டி வச்சிடலாம்,
வரதட்சணையா 5 காசு கூட வேண்டான்னு சொல்லிட்டான். அவனுக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. முதல்ல எனக்கு நல்ல ஒரு பொண்ணா பாருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னவன் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஓகே தான்னு சொல்லிட்டான். அவனுக்கு அம்மா இல்ல, உனக்கு தெரியும்ல. என்னுடைய மனைவிய தான் அம்மானு கூப்பிடுவான். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவான். அதுவும் உனக்கு தெரியும்ல. நீ அவனை பாத்திருக்கல. அவன் பேரு கோபி. பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல பையன். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? மலருக்கு ஏத்த பையன்டா. எனக்கு பிடிச்சிருக்குடா. ஆனா ஏன்டா இழுக்கிற? நிலா மலர் 2 பேருடைய போட்டோவும் என் போன்ல இருக்குல்ல, அத காட்டி இருக்கேன். நிலா கல்யாணம் முடிஞ்சதுமே அவன் அவனுடைய கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப எனக்கு புரியல. அப்புறமா உங்க ஃப்ரெண்டோட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. அவன் ஒரு கம்பெனில இப்பதான் மேனேஜரா வேலைக்கு சேர்ந்தான். மாசம் 60,000 ரூபாய் சேலரி வாங்குறான்டா. போக போக ஊதியம் இன்னும் ஏறும். நீ என்ன சொல்ற? நான் அவன்கிட்ட பேசவா? பொண்ணு பார்க்க வர சொல்லவா என்று கேட்டார் மணிகண்டன். அப்பா மெல்ல விழிகளை உயர்த்தி மலரை பார்த்தார். அவளது முகத்தை பார்க்கும் போதே அவளுக்கு இதில் நாட்டம் இல்லை என்பது அப்பாவுக்கு புரிந்தது. சரிடா, நான் யோசிச்சு ஒரு முடிவை சொல்றேன் என்றார். இதுல யோசிக்க என்னடா இருக்கு? சரின்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு இல்லடா, நிலா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மலரும் ருக்குவும் சேர்ந்துதான் அடைக்கணும், தெரியும்ல. மலருக்கு கல்யாணம் ஆயிட்டா கடனை அடைக்க உன்னுடைய தம்பி பையன் ஒத்துப்பானா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை எல்லாம் ஆயிட்டா நாமளும் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? நீ சொல்றதும் சரிதான். நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சரிடா, நான் என்னுடைய தம்பி பையன்கிட்ட பேசிட்டு உனக்கு நல்ல ஒரு முடிவா சொல்றேன் என்று கூறியவர் அதன் பிறகு பேச்சை மாற்றி மலரின் அப்பாவின் உடல்நிலையை பற்றி விசாரித்தார். அவர்களது பேச்சு அப்படியே வழி மாறி அரசியல் வரை வளர்ந்து சென்றது. மதியம்தான் மலரின் வீட்டிலிருந்து வீடு திரும்பினார் மணிகண்டன். வீட்டிற்கு சென்ற ஒரு சில நிமிடங்களிலேயே மலரின் அப்பாவை அழைத்து நிலா திருமணத்திற்கு வாங்கிய அனைத்து கடனையும் அவரது தம்பி மகன் கோபியை கட்டிவிடுவதாகவும் வட்டிக்கு காசு எடுத்து அதை முதலில் அடைத்த பிறகு மலரை அவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால் போதும் என்று அவன் கூறியதாகவும் அவர் கூற, சரிடா, மலர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, நான் அவகிட்டையும் ருக்கு கிட்டையும் பேசிட்டு உனக்கு பதில் சொல்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் அருகில் அமர்ந்திருந்த மலரின் அம்மாவை பார்த்தார். என்னங்க இது? இந்த வரன் நல்ல வரன் தானே, சரின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் தேவையில்லாம இழுத்தடிக்கிறீங்க என்று கேட்டார். அப்படி இல்ல ருக்கு, மலர் ஒரு ரிஷியை பத்தி சொன்னாள்ல, அந்த ரிஷி உண்மையிலேயே இருக்கானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க இது? நீங்க தானே சொன்னீங்க அப்படி ஒரு பையன் இல்ல, பூர்ணி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவ அப்படி ஒரு பொய்ய சொன்னான்னு. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நேத்துக்கு மணிகண்டன் அவனுடைய தம்பி பையனை பத்தி பேசும்போது மலருடைய முகத்தை நீ கவனிச்சியா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல நாட்டம் இல்ல. அதனாலேயே அவ சொன்ன அந்த ரிஷி உண்மையிலேயே இருப்பானோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்னங்க இது? வர்ற வரனை எல்லாம் இப்படி தட்டி கழிச்சா எப்படி? நாம ஒன்னும் லட்சாதிபதிகளோ கோடீஸ்வரங்களோ இல்ல. இது போனா அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க எனக்கு இந்த வரன் போதும்னு தோணுது. ஆனாலும் அவ விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்ய முடியாது. நீங்க இப்பவே அவளை கூப்பிட்டு அவகிட்ட பேசுங்க. அவ மனசுல எதுவும் இல்லைன்னா இந்த வரனையே முடிச்சிடலாம். அம்மா கூற, அம்மா எனக்கு இப்ப மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேண்டாம். முதல்ல அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடுத்தவங்க தயவு இல்லாம நானே கட்டி முடிக்கிறேன். அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி பாத்துக்கலாம். அரை வாசலில் நின்றபடி கூறிய மலர் அப்படியே திரும்பி சென்று விட அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். மறுநாள் காலை 5 மணிக்கே மலர் வேலைக்கு வந்து விட்டாள். நேற்று இரவே பூரணி அம்மா மலரின் அம்மாவை அழைத்து காலையில 5 மணிக்கு உன் பொண்ண வேலைக்கு அனுப்பிடு என்று கூறியிருந்தார். மலரும் 5 மணிக்கே வேலைக்கும் வந்து விட்டாள். தினமும் காலை 10 மணிக்கு எழும் பெரியம்மா இன்று 5 மணிக்கே எழுந்து வந்து ஹாலில் அமர்ந்து விட்டார். அதை கண்டு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வியப்பாக தான் இருந்தது. அப்போதுதான் இன்று மலர் வேலைக்கு வரும் நாள் என்பது அவர்களுக்கு புரிந்தது. அவளிடம் வேலை வாங்க வேண்டும் என்பதற்காகவே காலை 5 மணிக்கு எழுந்து வந்து அமர்ந்திருக்கிறார் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. மலர் வந்ததும் வேலை வாங்கவும் ஆரம்பித்து விட்டார். ஒரு நிமிடம் கூட மலரால் அமர முடியவே இல்லை. இப்போது இதோ நேரம் 8 மணி. 5 மணியிலிருந்து இந்த 8 மணி வரை அவள் பம்பரம் போல் சுழன்று வேலை பார்த்து கொண்டேதான் இருக்கிறாள். அப்போதுதான் சர் கொரியர் என்ற சத்தம் கேட்டு வீட்டார் அனைவரின் கவனமும் வாசலுக்கு ஓடியது. 8 மணிதானே ஆகிறது என்ற வியப்பும் யாருக்கு இந்த கொரியர் என்ற எண்ணமும் அனைவரின் மனதிலும் எழுந்தது. இங்க வெண்மலர் யாருங்க? வாசலில் நிற்கும் அந்த இளைஞன் கேட்க
பெரியம்மாவின் காலை பிடித்து விட்டு கொண்டிருந்த மலர் நான் தான் என்றாள். உங்களுக்கு தான் ரிஷின் ஒருத்தர் கொரியர் அனுப்பியிருக்காரு என்று அந்த இளைஞன் கூற, அவள் விழிகள் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கும் சைதன்யாவை நோக்கி பாய்ந்தது. எதுவும் அறியாதவன் போல் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கிறான். ரிஷி என்ற பெயரை கேட்டதும் அவனிடம் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிந்திருந்தால் அவனுக்கும் இந்த கொரியருக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஓரளவு அவள் நம்பி இருப்பாள். ஆனால் எந்த எதிர்வினையும் இல்லாமல் அமர்ந்திருப்பவனை எப்படி நம்ப முடியும்? ஏனென்று தெரியவில்லை, அவளால் அந்த இடத்திலிருந்து அசையக்கூட முடியவில்லை. வந்திருக்கும் கொரியர் அது என்னவாக இருக்கும் என்ற எண்ணம் தான் அவள் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. அம்மாடி, முதல்ல போய் பார்சலை வாங்கிட்டு அந்த பையனை அனுப்பி வை, சித்தி கௌசல்யா கூற அவள் சென்று பார்சலை வாங்கி வந்தாள். மலரின் காதலன் ரிஷி அல்லவா அதை அனுப்பி இருக்கிறான். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கும்? மலரின் கையில் இருக்கும் அந்த பெட்டி மீதுதான் சைதன்யாவின் விழிகளை தவிர மற்ற அனைவரின் விழிகளும் பதிந்திருந்தது. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.